ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிஸ்டாக படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் மே 2026 லாஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ரொம்ப சந்தோஷமாக, அதாவது ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாங்க. லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஹாலிடேஸ் வரப்போகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பாதியோட எக்ஸாமாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சலாம் 100 மார்க்ஸ் கொடுக்க பாருங்க. ஜஸ்ட் நீங்களா கால்குலேட் பண்ணி இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் போதும், இவ்வளோ பாஸ் மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்களா மைண்ட் கால்குலேஷன் பண்ணாங்க. முடிஞ்சாலும் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி எல்லா எக்ஸாம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ண பாருங்க. ஃப்ரண்ட் பேஜில் யாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ப்ரெசன்டேஷன் பண்ண பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண பாருங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக டிக் பண்ணுறீங்களா, அந்த கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டுருங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அங்கே பிளாக் டயக்ராம்லாம் கரெக்டாக கொடுங்க. சிக்னல் ஃப்ளோ ஆரோ வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்க. அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷனை தனித்தனியாக செப்பரேட்டாக காட்டுங்க. நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்குங்கிறப்போ பிளாக் டயக்ராம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏஎம் எஃப்எம் இந்த பிஎம்மோட ஃபார்முலா அந்த இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. யூனிட்ஸ் இருந்தால் யூனிட்ஸ் போட பாருங்க. லாங் பேசேஜாக வந்து எழுதிட்டுருக்காங்க. அல்கோரிதம்ஸ் இருக்குன்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு பாருங்க. ஸ்டார்டிங்கு, இன்புட்டு, ப்ரொசீஜர், அவுட்புட் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு போங்க. பிசிடோ கோடு கண்டிப்பாக கொடுக்க பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துங்க. மோஸ்ட்லி இந்த பிசிடோ கோடு அல்கோரிதம்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சு அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாத மிஸ்டேக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறத நீங்கள் போடக்கூடாது. ஸோ ஷார்ட்டாக முடிக்காமல் ஸ்டெப் வைஸாக தான் கொண்டு பார்க்கணும். வேரியபிள்ஸோட நேமை வந்து மாற்றி எழுதாங்க. மோஸ்ட்லி கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஃப்ளோ சார்ட்டோட சிம்பிள் வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்க. அது போக வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் எழுதுறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு லாஜிக்கும் எழுத பாருங்க. ஜஸ்ட் கோடிங் மட்டும் எழுதி வைக்காங்க. ஸோ இப்போ வந்து வெப் எசென்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் சின்டெக்ஸும் பார்த்துங்க. HTML அது போக CSS பார்த்தீங்கன்னாலே போதும். CSS எல்லாம் கொடுக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. கிளைண்ட் சர்வரோட டயக்ராம் வந்து ட்ரா பண்ண பாருங்க. அதெல்லாம் ஈஸி தான். டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. அவாய்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னு பார்க்குறப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அந்த டேக்ஸ் வந்து கரெக்டாக போட பாருங்க. URL ஸ்ட்ரக்சரை கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஸோ அதை வந்து தப்பாக எழுதாமல் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால நம்ம ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் ஏப்ரல் மே 26 பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் கொண்டு போலியுமே அந்த ரோடு வந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி அங்கங்கே விலகி நம்மளோட வேலை போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமே நம்ம முடிச்சிருவோம். அந்த வேவை நம்ம திருப்பி மாற்றி ரூட்டை கொண்டு போகக்கூடாது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. நம்மளோட டெஸ்டினேஷன் அடையிற வரைக்கும் இந்த பைக் வந்து ஆஃப் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாமையும் கரெக்டாக வந்து போயிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்போம். இந்த ஏப்ரல் மே 2026 கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல மார்க்ஸ் கொடுக்கும். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக கேர்லெஸ் பண்ணாமல் உங்களோட எக்ஸாமை ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.